Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state. No betting, no gambling. 24/5/2024 ஃப்ரைடே நிர்மல் கம்பெனியோட ஃபோர்த் வீக் ஒரு சிறப்பான விஷயங்களை பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் வந்து இதே வாரம் 750 ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் போன வாரம் 775 வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 427 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து ஃபோர்த் வீக்கு ஃப்ரைடே நிர்மலோட ரிசல்ட்டு 750. அதுக்கடுத்த வாரம் 249, 286, போன வாரம் 775. ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 427. ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் ரூட் லாஸ்ட் மந்த்து 750க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 041. அது க்ளூ நம்பர் 152. 152ல் உள்ள ஆப்போசிட் பண்ணோம்னா 607 + 143ன்ற க்ளூ நம்பர் தான் யூஸ் பண்ணுறோம். 143 வந்து க்ளூ நம்பரோட 152ஓட +1 -1 கால்குலேஷன். அதாவது 152க்கு 5ல் 1 மைனஸு 2ல் 1 ப்ளஸ்ஸு 143. 607 + 143 இதெல்லாம் நமக்கு ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. 750 ரிசல்ட் 750. இந்த ரூட்டில் ஒரு நம்பர் மேட்ச் பண்ணிடுவோம். வந்தால் நாளைக்கு அந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட் சூப்பர் இன்னிங் கிடைக்கும். அதில் வந்து இன்றைக்கி ரிசல்ட் 427. க்ளூ நம்பர் 533. 533ல் ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 088 ப்ளஸ் இதுக்கு க்ளூ நம்பர் வந்து 152க்கு 143 யூஸ் பண்ணோம் இல்லையா. 088க்கு ஃபஸ்ட்டு 5 அண்ட் வந்து 33ல் +1 மைனஸில் வந்துட்டு 24. 524 தான் க்ளூ நம்பர். இப்போது நமக்கு இதில் சிங்கிள் ஷாட்டாக 612. இது லாஸ்ட் மந்த் 750 வந்த ரூட்டு. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் 775க்கு ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் 101. அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 212. இதில் வந்து இந்த கால்குலேஷனில் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். 212ல் 21 ஏபி. அதில் வந்து ஏபி பவர் பண்ணால் 76, ரிவர்ஸ் கண்டினியூஷன் 75. இதில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 76, 75. செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் 775. ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 53. 53 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 08, கண்டினியூஷன் 07. 76, 75னால 70, 08க்கு 07. இதில் வந்து செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் பேலன்ஸ் இருக்க நம்பர் வந்து 007. இது லாஸ்ட் வீக் ரூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட +11, 12 கால்குலேஷன். அதாவது இன்றைக்கி ரிசல்ட் 427ஓட க்ளூ நம்பர் 533 இருக்கு இல்லையா. பிசி 33 + 11 + 12 56. இந்த 56 வந்து 06ன்னு வரலாம். அப்படி வந்ததுனால் 706 அப்படின்னு ஒரு நம்பர் வர சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் கால்குலேஷனில் கண்டினியூவேஷன். நாளைக்கு க்ளூ நம்பரோட பிசி 33, கண்டினியூவேஷன் 34. இதில் வந்து இந்த நம்பரே 334ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஃபுல் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தோட ஒரு கால்குலேஷனில் 041 ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 152 இருக்கு இல்லையா. இப்போது நம்மளோட 152 க்ளூ நம்பர் இது வந்து ஃபுல் ஆப்போசிட் பண்ணோம்னா 607 வரும். இதை பாக்ஸ் பண்ணும்போது 760 -10 750.
ஓகே, அந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 533. 533ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் பண்ணோம்னா 088ன்னு வரும். அப்போது 808ன்னு எடுக்கலாம். 808ல் -10ன்னு போகும்போது 798 வருது இல்லையா? இதில் வந்து ஏ போர்டு மட்டும் டேரெக்டாக அப்படியே தான் வரும். அப்படி வந்ததுன்னா இந்த 808 வந்து டேரெக்டாக வந்து 898ன்னு வரும். 898ன்னு வரும். அண்ட் வந்து இந்த 798 வந்து 748 அல்லது 743. இந்த 3 நம்பருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் மந்த்து 152 க்ளூ நம்பரை ஃபுல் பவர் பண்ணோன்னா 607, பாக்ஸ் பண்ணும்போது 760 -10. அதாவது பி போர்டில் ஒன்று மைனஸ். நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுங்க. 760ல் பி போர்டில் ஒன்று மைனஸ் பண்ணால் 750. அதுவே வந்து போன வாரம் பார்த்திங்கன்னா 101 ரிசல்ட்டு வந்து வியாழக்கிழமை, அதோட க்ளூ நம்பர் 212. இதில் வந்து ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 767, பாக்ஸ் பண்ணோம்னா 776. இதில் வந்து சி போர்டில் ஒன்று மைனஸ். பி போர்டில் ஃபஸ்ட்டு போன மாதம் பி போர்டில் ஒன்று மைனஸ் ஆகி ரிசல்ட் வந்தது. போன வாரம் க்ளூ நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாக்ஸ் பண்ணும்போது சி போர்டில் ஒன்று மைனஸ் ஆகி 775 வந்தது. அந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 533 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 088ன்னு வரும். 088 808ன்னு பாக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு பி போர்டில் ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா 898ன்னு வரும். சி போர்டில் ஒன்று மைனஸ் ஆனால் 807ன்னு வரும். ஓகே, ஆனால் வந்து 808ம் 898 தான் என் கெஸ்ஸிங்கில் வருது. ஒருவேளை சி போர்டில் மைனஸ் ஆனால் 807. ஆனால் போன வாரம் இந்த 2 ரூட்டும் நாளைக்கு ஃபாலோ ஆகாது. ஏன்னா போன மாதம் பி போர்டில் ஒன்று மைனஸ் ஆகி ரிசல்ட் வந்தது. போன வாரம் சி போர்டில் மைனஸ் ஆகி வந்தது. நாளைக்கு ஏ போர்டில் ஒன்று மைனஸ் ஆகி கூட 708ன்னு இந்த நம்பர் திரும்பலாம். ஓகே, நம்ம கணக்குப்படி ஒருவேளை 708ன்னு நாளைக்கு க்ளூ நம்பரை பாக்ஸ் பண்ணி ஏ போர்டில் ஒன்று மைனஸ் பண்ணி 708ன்னு கொண்டாடலாம். ஃபைனலாக வந்து வெள்ளிக்கிழமையோட கால்குலேஷன் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்பரை டோட்டலாக எல்லா கால்குலேஷனும் எடுத்தாச்சு. இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால தான் வந்து கால்குலேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் நம்பர்ஸை பார்த்துவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் முதல்ல நம்ம எடுத்த நம்பர் 612. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 706, 007, 898, 334, 808, 708, லாஸ்ட்டாக 748 அல்லது 743. வெள்ளிக்கிழமையோட டோட்டல் கெஸ்ஸிங் இது. இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ் என் கெஸ்ஸிங்கில் நாளைக்கு 898, 708, 748, 743, வந்து 706. 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக் ரூட்டில் வந்துன்னா நமக்கு வந்துட்டு 708, 898 வரலாம். அதே வந்து ஒன்று ப்ளஸ் ஆகி ஒன்று மைனஸ் ஆகி பவர் ஆனால் 748, 43, 706 வந்துட்டு 007. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் அவ்வளோதான். கெஸ்ஸிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கோட நான் மீட் பண்ணுறேன். வெல்கம் பேக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.